ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா கொழுக்கட்டை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு திருவிய வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 மடங்கு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து நான் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம துருவிய தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த 10 ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மண்டவெல்லம் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து தேங்காயும் மண்டவெல்லமும் நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து பூரணம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சு அதில் வந்து நான் இந்த இடியாப்ப மாவை போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், எடுத்து ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கிண்டிக்கலாம். இப்போ நம்ம உள்ள சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து இப்படி கையில் பிடிச்சோம்னா மாவு வந்து இப்படி இந்த மாதிரி வரணும். இது மாதிரி பதம் வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை அச்சு எடுத்து ஃபஸ்ட்டு சுற்றிலையும் மாவை வச்சுக்கலாம். சுற்றிலையும் ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சுட்டு அப்புறம் நம்ம சென்டரில் பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி சட்டியில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.